செல்ஃபிஷுக்கு இதுதான் ஆரம்பத்தில் வாங்கினது நம்ம சேனலுக்கு. இதை தொடச்சி எடுத்துருவோம். இன்னைக்கு ஆயுத பூஜை இல்ல, அண்ணன் பட்டை கிளப்பிக்கிட்டு இருப்பாரு. இது அதுக்கப்புறம் இந்த வாங்கினப்பா இந்த எடுத்துக்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் இன்னொரு இது வந்தது, அதாச்சும் எடுத்துக்கிட்டு இருந்தீங்க. ஆரம்பத்தில் இது 2 வச்சு தான் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு கூப்பிட்டதுக்கு வேற வரல, கூப்பிட்டதுக்கு 3 பேரும் வரல. நமக்கு இந்த ஸ்டிக் வந்து நாங்கள் வந்து இதை வச்சு எடுத்துகிட்டு இருந்தேங்க. இதை பார்த்துட்டு ஒரு ஆள் சென்னையிலேருந்து சுட்டு கொடுத்துது, இதை வச்சு பண்ணுங்களான்னு. அப்புறம் இதை வச்சு பண்ணிட்டு இருந்தேங்க. இது வந்து அதோட உயரமாக இருந்தது சம்பளம். இது வந்து சென்னையில் உள்ளவர் வந்து நமக்கு சுட்டு கொடுத்தாரு. ஆனால் இது வந்து ரொம்ப நீட்டாக இழுத்துக்கலாம். ரெண்டு பேரும் சின்ன பையனோட சேர்ந்து வீடியோ எடுக்கிறோன்ட்டு இதை உடச்சி விட்டாங்க. அவருக்கு அதனால தான் கீழே இறங்கிட்டே இருக்கு. இது மேலேயும் விட்டுலாம். கொடுத்தது வந்து நமக்கு எடுக்கிறது கரெக்டாக இருக்கு. நீட்டாக போட்டு எத்தனை பேரோட நின்று வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டாண்டு தான் நம்ம மறுபடியும் வாங்கினது. 2 செட்டாக வாங்கினேங்க. அவுட்டரில் நாங்கள் வீடியோ எடுக்கும் போதெல்லாம் இதை வச்சு தான் நாங்கள் எடுப்போங்க வீடியோ. 2 வயரையும் இப்படி டச் பண்ணிட்டோம்னா தெரிஞ்சிக்கிட்டே இருக்கும். சோலார் லைட்டு, அதுமாதிரி 2 லைட்டுங்க. சோலார் இல்லை, சார்ஜ் லைட்டு. இன்வெர்டர் பல்பு. இன்னொரு பல்பு கரண்ட் போனாலும் வச்சு நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோங்க. இதை வச்சு தான் இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கோங்க. இருட்டில் இருக்கும்போதெல்லாம் இதை தொடச்சி போகணும். இந்த இன்வெர்டர் லைட்டு செட்டப்பை ஃபுல்லாக தொடச்சிப்போம். அவ்வளோதான் முடிஞ்சது. கூப்பிட்டதுக்கு வரல. இதுதான் நம்ம எடிட் பண்ணுறதுக்காக வாங்கினது. இதை எடிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எடிட்டர் இருந்ததெல்லாம் எடிட் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ 2 பேரையும் கூப்பிட்டதுக்கு 2 பேருமே வரல. இப்போ தான் ஃபஸ்ட்டு எடுக்கிறோம்ப்பா. கூப்பிட்டது 2 பேருமே வரல. இதுதான் பழைய மைக்கு. இதை வச்சு தான் நாங்கள் எடுத்துக்கிட்டு இருந்தோங்க. பாஸ்தா வீடியோலாம் போட்டதெல்லாம் இந்த மைக்கை வச்சு தான் அப்போ தான் வாங்கினது. இதை வச்சு தான் எடுத்தேங்க. இதெல்லாம் இப்போ பார்சல் வந்தது. அந்த 2 நாள் 3 நாள் தான் ஆகுது. இது என்னது? என்ன இருக்குது இல்லை? மைக்கு. மைக்கு எப்படி இதாக சுற்றி வச்சுருவாங்க பதத்தில். வயர்லெஸ் மைக்கு 2 சேனாயம். இதை வச்சு தான் நாங்கள் எடுப்பாங்க. இதில் தான் ஆடியோ வரும். ஆடியோ கிட்டில் பார்த்தீங்க. இதுதான் இப்போ வாங்கின கிம்பிள். இதெல்லாம் இப்போ வாங்கினது சார்.
இதோட அன்பாக்சிங் வீடியோலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது வந்து நம்ம எடிட் பண்ணுறதுக்காக வாங்கினது. எல்லாத்தையும் தான் வந்தது. நம்ம எடிட் பண்ணும்போது சவுண்ட் அதிகமாக இருக்குது. அதனால இதுனா காதலியே மாட்டோம்னா நமக்குள்ளே போகலாம். எதை கட் பண்ணால் எதை தூக்குறது, அவர் வேற இடையில எதை பேசுறது, அதனால இது நமக்குள்ளே முடிஞ்சிருந்துட்டு வாங்கியாச்சு. இது கேனாயன் மைக்கு. இது இன்னும் ரிவ்யூ பண்ணல. இந்த வீடியோ வந்து சீக்கிரம் வந்துடும். இந்த இப்போ தான் வந்ததுன்ட்டு அதை வச்சு தான் பண்ணுறேங்க கம்மி பண்ணுறதுக்கு. இதில் வந்து நம்ம வந்து ஆடியோ இது ரெக்கார்டுக்கெல்லாம் இதில் வந்து மைக்கு ஆடியோ இதில் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். நல்ல மாதிரி ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். வடிவில் ஒரு படத்தில் கேமராமனுக்குன்னு மாட்டிட்டு வருவதில்ல, அதேமாதிரி தான் இது ரெண்டுமே ஒன்றா வரும். அது இதில் தான் நாங்கள் வந்து இது பண்ணிட்டு இருக்கும்போது இதில் தான் ஆடியோலாம் கேட்டுட்டு இருப்பாங்க. இது பண்ணும்போது அதுக்காக தான் இப்போ இது வாங்கினாங்க. இது மாதிரி யாருன்னு கேட்க மாட்டாங்க. இவ்வளோ வேறு இப்போ புத்தகம்லாம் வாங்கிட்டு வரணும்னா வாங்கிட்டு தான் இது இல்லை. இப்போ வாங்கிட்டு வந்தே என்ன ஆண்டாச்சு. எங்கே இருக்குது? அங்கே இருக்குது. போய் எடுத்துக்க. அந்த பழச்சாச்சு. லைட்ஸ் கண்டுபிடிக்கணும். எல்லாத்துக்கும் வெளியே பழுப்பு பண்ணிடுவோம். அவுட்டரில் எடுக்கும் போது இதனால கரண்ட் போனாலும் நமக்கு எடுக்குது. எடுத்துக்க வச்சுக்கணும். இது நம்ம இடையில பாட்டி இருக்கிறதுனால ஒரு ஒட்டி கீழே கிடக்கு. உங்களுக்கு வந்து மேலே கிடக்கு அந்த சைடுக்கு. எடிட் பண்ணுறதுக்கு வைக்காம இதுக்கு வைக்கணும்ல. கெடிகார லைட்டு நம்ம எல்லாத்தையும் போட்டு வச்சிட்டோம். அடுத்த சாமி பொருள் தான் எல்லாம் வச்சுக்கணும். புரிய வைக்கணும். பவாசம் வச்சவங்க தண்ணியாக வச்சுட்டா அதனால மசாலா வச்சாச்சு. எல்லாத்தையும் பூ வச்சுக்கணும். பற்றி கொடுத்துருக்கோம். ஏதோ ஒரு பாட்டு வேற ஓடுது, காப்பி வேற அடிக்காமன்னா என்னன்னு வந்து படைச்சி வச்சுருக்கோம். அது வேற பிரச்சனை. காப்பி விட்டு அடிச்சுட்டாங்கன்னா முடிஞ்சுது. நம்ம ஆஃபீஸ் கம்பெனிக்கு நம்ம காட்டும் வாங்க. நம்ம ஆயிரத்துக்கெல்லாம் போட்டுருப்பாங்க. அப்புறமா இங்கே வேற இடத்துல ஆஃபீஸை மாற்றணும். தனிமதி தேங்காய் உடைக்கதை எடுக்காமல் விட்டான். என்ன பண்ணுறது? தேங்காய்லாம் உடைக்கிட்டா எடுக்கலாம், ரெக்கார்டு போடல அப்படின்னா கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்.
அதான் சாமி மெஜே வாங்க நம்ம சாப்பிடணும். என்னதான் வந்து நீ இருப்போம். சேனல் ஆரம்பிக்கிறதுலேருந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சாமி கும்பிடுறது. ஸ்கிரீன் வந்து இதில் கட்டியிருந்தது புத்தகத்துக்காக அதை அமுக்கிறது நான் கட்டாமல் விட்டேன். நாளைக்கு தான் கட்டணும், இன்றைக்கி டைம் இல்லை, இந்த வேலை எடிட் வேலை இருக்குது. அதாவது இப்போ போயிட்டு வேறு வேலையை பார்க்கணும். நாளைக்கு காலையில் வீடியோ அப்லோட் பண்ணணும் முடியாது. இன்றைக்கி எப்படியாவது எடிட் பண்ணி முடிச்சிடணும். நாளைக்கு அடுத்த வீடியோ பார்ப்போம்.